தமிழ்நாட்டுக்கு குடிநீர் வசதி மிக மோசமாக பாதிக்கப்படும். இன்றைக்கு 70% பகுதி சென்னை உட்பட காவிரி தண்ணீரை குடிநீருக்கு நம்பி இருக்கு. அதனால் அதுவும் பாதிக்கப்படும். இந்த ஒரு விஷயத்துக்காக சரி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்கணும். அதை ஃபைட் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. என்ன தீர்மானம்? இந்த மாதிரி ஒரு மேகதாது கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு புதிய நடுவர் மன்றத்தை அமைங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு தீர்மானம் பண்ணுறது இந்திய வரலாற்றில் ஒரே ஒரு ஆற்றுப்படுகையில் 2 மாநிலங்களுக்கு இல்லை 3 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்காக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்படும். அதே ஆற்றுப்படுகையில் வேற ஒரு இஷ்யூக்காக இன்னொரு நடுவர் மன்றம் அப்படிங்கிறது வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். ஆக அந்த ஒரு நடுவர் மன்றம் அமைப்பதுங்கிறது அந்த கேஸை ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு உதவிகரமாக இருக்காது, அது நன்மையை பயக்காது. உடனடியாக தமிழ்நாடு அரசு அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. 3வது முக்கியமான விஷயம், நம்ம இந்த கான்டெக்ஸ்டில் சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கஷ்டம் இருக்கே காவேரியில், உங்களுக்கு தான் தண்ணி வர்றது இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, காவிரி விவசாயம் இதனால் பாதிக்கப்படுது தண்ணி வராமல், ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கிறீங்க கர்நாடகாவும் தமிழ்நாடும், இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? சரி கோதாவரிலேருந்து தண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். என்னது மழை மாற்ற வேலை இது? கோதாவரிலேருந்து தண்ணி வரட்டும், நான் வேண்டாம் சொல்ல கொண்டு வாங்க. ஆனால் சட்டப்படி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் எவ்வளோ தண்ணீர் வர வேண்டுமோ அந்த தண்ணீரை விடுங்கள். நார்மல் பீரியடில் 177.2 டீம்ஸ் விட்டு தண்ணி வந்து ஆகணும். டிஸ்ட்ரெஸ் பீரியடில் ப்ரொபோர்ஷனேட் வாட்டர் ஷேரிங் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா இருக்குது, அது இப்படி தண்ணி விடுங்க. இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு நான் போக வேண்டியது அவசியம் இல்லை, காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சட்டப்படி சொல்லியாச்சு. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த ஒரு மினிமல் கர்ட்டசி இல்லை கர்நாடகா அரசுக்கு. அதனால தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். சரி இதுக்காக ஒரு அணையை கட்ட போகிறேன், உங்களுக்காக தான் நான் அணையை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு கோதாவரிலேருந்து தண்ணி கொண்டு வரோம் லிங்க் பண்ணுறோன்னு சொல்கிறேன். மடைமாற்ற வேலை என்னத்துக்கு? ஸோ ரொம்ப மோசமான விஷயங்க இது. ரொம்ப 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 தீவிரமாக நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம். கோதாவரி காவேரி லிங்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் பார்ட் ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர் லிங்க். கோதாவரி காவிரி மட்டும் இணைக்க முடியாது, இட்ஸ் பார்ட் ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர் லிங்க். அந்த பெனின்சுலர் ரிவர் லிங்கில் மகாநதியும் வருது. மகாநதி தண்ணி கோதாவரிக்கு வரும், கோதாவரி தண்ணி கிருஷ்ணாவுக்கு வரும், கிருஷ்ணா தண்ணி பெண்ணாருக்கு வரும், பெண்ணாறு தண்ணி 350 கிலோமீட்டர் தாண்டி அப்புறம் சென்னை வழியாக கல்லணைக்கு போகும். எப்போ வரப்போகுது? அதனுடைய மொத்த செலவு எவ்வளோ தெரியுங்களா? ஒரு காலத்தில் 2005 வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அதற்காக ஒதுக்கப்பட்ட செலவு 1,06,000 கோடி. 20 வருஷம் முடிஞ்சது. இன்றைக்கி அதே செலவு தான் ஆகுமா? 2 மடங்கு ஆகிருக்கும், 3 மடங்கு ஆகிருக்கும். அவ்வளவு செலவு பண்ணி இங்கே தண்ணி கொண்டு வர போகிறீங்களா? சரி கோதாவரியத்தை மட்டும் நான் லிங்க் பண்ணுறேன்னா அதுக்கு தெலுங்காவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் ஒத்துக்கலை. நீங்கள் பெனின்சுலர் ரிவர் லிங்க்கு போங்க, மகாநதி தண்ணி முதல்ல கோதாவரி கொண்டு வாங்க, அப்புறம் கோதாவரி தண்ணி இங்கே கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு. சரி தமிழ்நாட்டினுடைய டிமாண்ட் எவ்வளோன்னா, குறைந்தது எங்களுக்கு 200 டீம்ஸ் விட்டு தண்ணி வேணும். எங்களுக்கு குறைந்தது 200 டீம்ஸ் விட்டு தண்ணி வேணும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே இருக்கிற கண்டென்டிங் ஸ்டேட்ஸு ஆந்திராவும் தெலுங்கானா முடியாது அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 90 டீம்ஸ் விட்டு தான் தண்ணி கொடுப்போம். 90லேருந்து 80, 90லேருந்து 80 அப்படிங்கிறது குறைஞ்சி அதை பம்ப் பண்ணி அதை நாகார்ஜுன சாகர் கோதாவரிலேருந்து கிருஷ்ணாவுக்கு போகுது, நாகார்ஜுன சாகர் டேம், அதை பம்ப் பண்ணி அங்கேருந்து அப்புறம் கிராவிட்டியில் பெண்ணாறு கொண்டு வர போகிறாங்களாம். அந்த வழியில் குறைஞ்சது 30-40 டீம்ஸ் விட்டு அவுட் ஆகிடுங்க. ஸோ பெண்ணார்கிட்ட வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு தண்ணி அங்கே எவ்வளோ வரும்னா 40-45 டீம்ஸ் விட்டு தான். அடுத்த ஒரு 300-350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது யூ வில் கெட் நத்திங். டிரான்ஸ்மிஷன் லாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, எவாப்ரேஷன் லாஸு, சீப்பேஜ் லாஸு, மீதி வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இது என்னது மடைமாற்ற வேலை? கோதாவரி காவேரி லிங்க்கு இந்த மாதிரி கனவு திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதனுடைய எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் லாஸு, அதெல்லாம் வேறு விஷயம், அதுக்கெல்லாம் இப்போ போக வேண்டாம். பட் இந்த ஒரு டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டியே கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கு அந்த தண்ணி வராது. மிக முக்கியமாக நீங்கள் அத்தனை லட்சம் 1000 கோடி 60-70,000 கோடி இந்த கோதாவரி காவிரி லிங்க்கை நீங்கள் செலவு பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 10% அதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தேவை அப்படின்னா எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு 6,000-10,000 கோடி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணும். யார் செலவு பண்ண போகிறாங்க? யார்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது?
ஸோ அது பெரிய கனவு திட்டங்க, அதெல்லாம் நடக்காது. அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, சட்டப்படி ட்ரிபுனல் அவார்டு வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு. அவங்க சொன்னதை நீங்கள் நார்மல் பீரியடில் வர வேண்டிய தண்ணியும் டிஸ்டன்ஸ் பீரியடில் வர வேண்டிய தண்ணியும் ப்ரொபோஷனல் வாட்டர் ஷேரிங் படி நீங்கள் விடுங்க. இதுதான் நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டும். இதுக்கு மேலே நாம் வேறு எதுக்கும் நம்ம போக முடியாது. வி ஷுட் ஆஸ்க் ஃபார் அவர் ரைட். ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்டெஸ்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். காவிரி டெல்டா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள். டுடே காவிரி டெல்டா மாதிரி ஒரு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு டெல்டா பகுதி இந்தியாவிலே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலி 32 லட்சம் ஏக்கர் இருந்ததுங்க. அந்த 32 லட்சம் ஏக்கர் 27 லட்சமாக குறைஞ்சி, அது 24 லட்சமாக குறைஞ்சி, இன்றைக்கி 18 லட்சம் ஏக்கர் தான் பாசன பகுதி. மீதெல்லாம் எங்கே போச்சு? ஏன் பாசனம் பண்ண முடியல? அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டாமா? அதே சமயத்தில் கர்நாடகாவில் அவங்களுடைய பாசன பகுதி 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஆகி இன்றைக்கி 24 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில் பாசன பகுதி இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கிறோம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக மோசமான பாதிக்கப்பட்ட ஒரு விவசாய பகுதின்னா அது டெல்டா தான். பல காரணங்கள். ஒரு பக்கம் கடல் தண்ணி உள்ளே வருது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 100% கிரவுண்ட் வாட்டர் சலைனிட்டி உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. 70% 80% திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பிராக்கிஷ் வாட்டர் ஆகிடுச்சு. தஞ்சாவூர்லேயும் பிராக்கிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நிலத்தடி நீர் மோசமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தண்ணீர் வரலன்னு சொல்லி ட்ரவுட்டு. அப்படி தண்ணி வந்தாலும் மிக அதிகமான தண்ணி டியூ டு ட்ரவுட்ஸ், டியூ டு ஃப்ளட்டு. ஸோ காவிரி டெல்டா பாதிக்கப்படுவது எதனாலன்னா, ஒன்று அதிகமான தண்ணி எக்ஸஸ் வாட்டர், இல்லைன்னா நோ வாட்டர். இதான் நீங்கள் ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? இந்த ஒரு இஷ்யூ சமீப காலங்களில் நான் பார்த்தது என்னுடைய ஆராய்ச்சியில், காவிரி டெல்டாவில் ஃபார்மர் சூசைட் டெத் அதிகமாக போயிட்டுருக்குங்க. விவசாயிகள் தற்கொலை அதிக அளவில் இன்றைக்கி டெல்டா நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், பல காரணங்கள். இது தண்ணி வராத பிரச்சனை. தெர் இஸ் நோ அன்சர்டன்டி. தண்ணி வரும் அப்படிங்கிறது சர்டன்ட்டியே இல்லை, உறுதியாக சொல்ல முடியாது. தண்ணி வரும்னு உறுதியாக என்னால் நம்ப தெரியலைன்னா நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இதற்கு மேலே ஒரு டெல்டாவை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்? டெல்டாவை பாதுகாக்கலனா ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும், மோசமாக லைவ்லிஹுட் ப்ராப்ளம் வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும், அதிகபட்சம் மக்கள் வெளியேறுவாங்க. அப்போ தமிழ்நாடு மிக மோசமான நிலைமைக்கு பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம காவிரி டெல்டாவை பாதுகாக்கிறதுக்கு உறுதியாக நம் மேகதாத்தை எதிர்ப்பது மட்டுமின்றி கோதாவரி காவிரி டெல்டான்றதை நம்ம தனியாக ஒதுக்கி விட்டு சட்டப்படி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீரை உறுதியோடு நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ்நாடு கர்நாடகா இடையிலான இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்நாடக அரசாங்கம் புதிதாக மேகதாது இடத்தில் ஒரு அணை கட்டுவதற்கான ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. இது வெறுமனே ஒரு சாதாரண இருக்கக்கூடிய வாய்மனையாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையாக இல்லாமல், இதற்கான உரிய அனுமதி கோரி அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதோடு இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இடத்துல அனுமதிக்கான மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 2 அப்ளிகேஷன் இப்போ பெண்டிங்காக இருக்குது. அப்போ என்னென்னா, லீகலி இதுக்கான அனுமதி கோருவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் கர்நாடக அரசு. அப்போ இந்த நிலைமையில தான் கர்நாடகா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிற நடவடிக்கை அடிப்படையில் தான் தமிழக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதில் கூடுதலாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த திட்டத்தை உண்மையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், தமிழகத்திற்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதுக்கான பெரும்பாலான அதிகாரம் இருக்கக்கூடிய நபராக யார் இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் தான், யூனியன் கவர்மெண்ட் தான். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட், இவங்க 2 பேருடைய அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது, ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு சார்பாக இருக்கிறார்களா, கர்நாடகா சார்பாக இருக்கிறார்களா? அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதனால் டிபிஆர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கன்சென்ஷன் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த முடிவு எடுக்கலை. காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் டெக்னிக்கல் பாடி இல்லை, அதனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்க முடியாது, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடோட கன்செஷன் வேணும் அப்படி சொன்னாங்க. ஆனால் 2வது அப்ளிகேஷன் பரிசீலனை செய்து கொண்ட போது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட அனுமதி போதும், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கன்செஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போது இதில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் நினைத்தால் இந்த திட்டத்திற்கான அனுமதி கொடுக்க முடியும்.
தமிழ்நாடோட அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் நடைபெற வேண்டும் என்பது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைதான். 1997 சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் அதை மீறி தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ், அவங்களுடைய சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவர்கள் முடிவு பண்ணினால் போதும், அவங்களுடைய எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அவர்கள் முடிவு பண்ணினால் போதும் இந்த திட்டத்துக்கான அனுமதி கொடுக்க முடியும். அப்போ இந்த ஆபத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்திடம் நீங்கள் முறையிடுங்க, ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் பாடியிடம் நீங்கள் முறையிடுங்க, அவர்கள் இந்த உரிய அனுமதி கொடுக்கக்கூடாது, அதற்கு எந்த வகையில் போராட முடியுமோ, எந்தெந்த முன்னெடுப்புகள் செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும்னு கேட்கிறோம். இரண்டாவது, அடிப்படையாக சூழல் பார்வையில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் என்பது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டம் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த திட்டத்தை கேட்கல. இந்த திட்டம் என்பது முழுக்க பெங்களூருக்கான திட்டம். அதுவும் பெங்களூருடைய குடிநீர் தேவைக்காக இருக்கக்கூடிய திட்டம் அல்ல, பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் தேவைக்காக கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. 2018ஆம் ஆண்டு பெங்களூருக்கு பொறுத்த வரைக்கும் 4 TMC தான், அது தாண்டி நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ கூடுதலாக தண்ணீரை ஒதுக்குவதற்கான இந்த திட்டத்தை முன்மொழிகிறார்கள். இதன் மூலமாக பெங்களூருடைய மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய போவதல்ல, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்காக தான் செய்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை தேவைகளுக்காக சம்பந்தமே இல்லாமல் காவேரியிலிருந்து தண்ணி கொண்டு போவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும். அதன் காரணமாக தான் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஆக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், இவர் அனைவருமே இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். அதே போல தான் தமிழகத்திற்கு நாமும் எதிர்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இதற்கான ஒரு இறுதி முடிவு வேண்டும், இதற்கான ஒரு நியாயமான தீர்வு வேண்டும் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அந்த வகையில் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதுதான் சரியானதாக இருக்கும். காவேரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் லாவணி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டதுதான் காவேரி. காவேரி பிரச்சனையில் தண்ணீர் வராவிட்டால் 3.5 கோடி மக்கள் பட்டினியால் சாவார்கள். இதில் சட்டமன்ற தீர்மானம் தவறான தீர்மானம், அடுத்ததாக கோதாவரி காவேரி லிங்க் என்பது சாத்தியமில்லாதது. நமக்கு வரவேண்டிய தண்ணீரை இங்கே காவிரி நீரை கொண்டு வருவதில் தான் அனைத்து கட்சிகளும் பாடுபட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி, வணக்கம்.